விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்மையிலே நல்லது தான். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இந்த 2026 கிடைக்கும். பெரிய கஷ்டங்கள் நான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஒரு 4-5 மாதமாக அவங்க நல்லா இல்லைன்றது தான் உண்மை. ஏன்னா 8ல் போய் குரு மறைஞ்சார். 8ல் குரு மறைஞ்சாலும் அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறார். பண விவகாரங்களில் அதாவது இன்றைக்கி என்ன தேவையோ அது மட்டும், இந்த மாதத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குது. அவங்க பெருசாக அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னெலாம் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இதற்கப்புறம் ஒவ்வொன்றா, ஏன்னா வருஷன்றது 12 மாதங்கள் அடங்கியது. ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் டெவலப் இருக்கும். ஃபஸ்ட்டு முதல் 5 மாதங்கள் அலைச்சல் அலைச்சல் அலைச்சல், வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரியான விஷயங்கள். சிலருக்கு உண்மையிலே இப்போ ரொம்ப பெரிய ஆர்வம் இருக்கும், ஆனால் தடை இருக்கும். இந்த வருஷம் இப்போ ஒரு நல்ல பலனை சொல்லலாம். இந்த வருஷம் வெளிநாட்டில் போய் படிக்க போகணும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், அல்லது வெளிநாட்டில் தான் வேலை கிடைக்கணும். ஆஃபீஸில் எல்லாரையும் அனுப்புகிறாங்கய்யா, என்ன மட்டும்தான் ஏன் அனுப்ப மாட்டேன்றாங்க. உண்மையிலேயே எலிஜிபிள் நான் தான். ஒன்றும் இல்லாதவனை கூட ஏன்னா மேனேஜரை காக்கா பிடிக்கிறான், முதலாளியை காக்கா பிடிக்கிறான், போயிடுறான், நான் தான் போக மாட்டேன்ற மாதிரியாக தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு 5 மாதத்திற்கு பிறகு, அப்பவும் நான் அந்த குரு பயிற்சியை பேஸ் பண்ணி தான் சில விஷயங்கள் நடக்கும். ஏன்னா கிரகம் மாறுதல்களை வச்சு தான் உங்களுக்கு பலன். கண்டிப்பாக சார். அப்போ இந்த இடத்துல என்ன, வயதானவர்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரியாகவும் இளைஞர்கள் எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக நடக்கும். இளைஞர்களுக்கு முதல் 4-5 மாதங்கள் அலைச்சல்களாக இருந்தாலும் பிரயோஜனமற்ற வெட்டி அலைச்சல்களாக, அதாவது அலையிறேன் கஷ்டப்படுறேன் ஆனால் எனக்கு பலன் இல்லை அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பாக கஷ்டப்படுங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.